நம்ம இந்தியா இந்த பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முதலாவது நாள் ஆட்டத்தை இன்னைக்கு விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டத்தின் பரபரப்பான முக்கியமான ஒரு நேரத்தில் நம்ம இந்திய அணி பக்கம் கேப்டனாக இருக்கிற ஜஸ்பிரிட் பும்ரா அவர் செய்ய இருந்த தவறை தற்போது உடனடியாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் தான் சுட்டி காட்டி நம்ம இந்திய அணியை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தே அவர் காப்பாற்றிருக்காரு. ஸோ அதே தவிர ஆஸ்திரேலியா அவங்க செஞ்சதால தான் நம்ம இந்தியா அந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சு தற்போது ஆஸ்திரேலியாவை 67 ரன்னுக்கு 7 விக்கெட் வீழ்த்துற மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி இன்னைக்கு பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்த ஜஸ்பிரிட் பும்ரா விராட் கோலி அவர் தான் சரியா 20வது ஓவரில் என்ன வழி நடத்தி அந்த தவறை நான் செய்யாமல் இருந்து இந்திய அணியை காப்பாற்றி ஆஸ்திரேலியா அணியை சரிவில் தள்ள முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படின்னு விராட் கோலியை பற்றி பும்ரா தற்பொழுது பாராட்டி பேசியிருக்காரு. அதில் பும்ரா முக்கியமாக அவர் சொல்லியிருந்தது, இந்தியா நாங்கள் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு முதலாவது பேட்டிங் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல பேட்டிங் பிச் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் பேட்டிங் பண்ண துவங்கினோம். ஆனால் பேட்டிங்க்கு சாதகமாக ஓரளவுக்கு இருந்தாலும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு பிச்சாக இருந்துச்சு. அதனால தான் வேகப்பந்து வீச்சாளர்கள்கிட்டே பொட்டுன்னு இந்திய அணி எல்லா விக்கெட்டையுமே இழந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஆஸ்திரேலியா அவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் நேத்தன் லைன் அவரை பந்து வீச கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட ரிஷப் பண்ட், நிதிஷ் ரெட்டி 2 பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போனாங்க. ஸோ அந்த ஒரு தருணம் தான் இந்தியா கொஞ்சம் ரன்னை உயர்த்தி ஒரு 150 வரைக்கும் இந்திய அணியின் ஸ்கோர் உயர முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியா 150க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண வந்தப்ப நம்ம இந்தியாவும் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் பும்ரா, அதுக்கப்புறமா சிராஜ், ஹர்ஷித் ராணா இப்படி அடுத்தடுத்து இவங்க எல்லாரையுமே பந்து போட விட்டு ஆஸ்திரேலியா அணியின் விக்கெட்டை இழக்க வச்சாங்க. நம்ம இந்தியா போலவே ஆஸ்திரேலியா அணியின் பேட்ஸ்மேன்கள் செட்டில் ஆக முடியாமல் பரிதவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் 20வது ஓவரில் பும்ரா உடனடியாக பார்த்தீங்கன்னா அவர் வாஷிங்டன் சுந்தர் அவரை கூப்பிட்டு பந்து வீச சொல்லியிருக்காரு. அப்போ ஓடி வந்த விராட் கோலி அவர் தான் பார்த்தீங்கன்னா வேண்டாம், ஸ்பின் ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம், கொடுத்தா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா வேகப்பந்து வீச்சாளர்களால் கூட அவங்களுடைய விக்கெட்டை வீழ்த்துறது கஷ்டம் ஆயிடும். அதனால ஸ்பின் போலிங் ஆப்ஷன் கொடுக்காம வேகப்பந்து வீச்சாளர்களே பந்து வீசட்டும் அப்படின்னு விராட் கோலி பும்ராவுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்ட பும்ரா தொடர்ந்து அவரே பார்த்தீங்கன்னா 20வது ஓவரை பும்ரா அவரே வீச ஆரம்பிச்சு அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா இன்னும் சில விக்கெட்டுகள் சரியறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இதை இன்னைக்கு பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்த பும்ரா, நான் மட்டும் ஸ்பின்னிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்னா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்கள் செட்டில் ஆகிருப்பாங்க, கடைசி நேரத்தில் நாங்கள் விக்கெட் வீழ்த்த கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்போம். விராட் கோலி அவர் தான் அந்த இடத்துல ஒரு நல்ல யோசனை கொடுத்து வழி நடத்தி தற்போது 67க்கு 7 விக்கெட் விழுற மாதிரியான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இந்தியா இருக்கிறதுக்கு கோலி அவருடைய அந்த முக்கியமான அட்வைஸ் காரணம் அப்படின்னு கோலியை பாராட்டி பும்ரா இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு.